பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரும் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 15/3/2025 சனிக்கிழமைக்குள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஆழ்ந்து கணித்து உங்களுக்கு தெரிவிப்பதே 12 ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு தெளிவாக சுருக்கமாக தெரிவிப்பதே காணொளி. உள்ளது உள்ளபடி சொல்லப் போகின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் வருவதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தருமாறு பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேச ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு இடம் விட்டு இடம், வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் மாறி தங்க வேண்டிய வாரம், அல்லது வெளியில் தங்கி இருப்பவர்கள் சொந்த இடத்திற்கு சொந்த வீட்டிற்கு வந்து சேரும் வாரம். கணவன் மனைவிக்குள் அல்லது நண்பர்களுக்குள் சில கருத்து முரண்பாடுகள் உருவாகும். இது தவிர்க்க முடியாது, கொஞ்சம் அனுசரித்து போங்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள் கணவன் மனைவிக்குள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள் தாய் தகப்பனுக்குள் சகோதர சகோதரிகளுக்குள் வாக்குவாதங்கள் முற்றினால் நீங்கள் கோவித்து கொண்டு இடம் விட்டு இடம், ஊர் விட்டு வீடு, இடையில் போய் தங்குற மாதிரி ஒரு கிரக சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. அதனால் முன்கூட்டியே அப்படி ஒரு வாக்குவாத சூழ்நிலைகள் ஒரு வீட்டை வச்சோ, நிலத்தை வச்சோ, நகையை வச்சோ, பணத்தை வச்சோ, திருவிழா வச்சு ஏதோ ஒன்று வச்சு வரும். முடிந்த அளவு இந்த வாக்குவாதத்தில், இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். உங்கள் முடிவை, உங்களுடைய ஆலோசனையை பொறுமையாக நிதானமாக சொல்ல வேண்டியவரிடம் சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்கள். மன நிம்மதியோடு, மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள். வெளியூர் தொழில் வாய்ப்பு, வெளியூர் வருமானம் இந்த வாரம் உண்டு. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எப்பொழுதும் போற மாதிரி தான் போய்கொண்டிருக்கும். சிறப்பாக சொல்வதற்கு இந்த வாரம் ஒன்றும் இல்லை. உத்தியோகத்தில், வேலையில், தொழிலில் ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கடமைக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த வாரம் தான். அதுக்கு அடுத்த வாரம் சரியாயிடும். குடும்பத்தாரிடம் கோவிச்சுக்கிட்டு வேற யாராவது ஆதரிப்பாங்களா, அன்பு காட்டுவாங்களா, உதவி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு வரும். இது தேவையில்லாதது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட அன்பை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக குடும்பத்தாரிடமே கொஞ்சம் அனுசரித்து போய்விடுங்கள். தேவையில்லாம வாக்குவாதத்தை அதிகப்படியாக பேசி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சண்டை பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போறதுக்கு பதிலாக வாயை அடக்கி இந்த வாரம் இருக்க வேண்டிய வாரம். நீங்க பண்ற செலவுகள் அநேகமா இந்த வாரம் பிரயோஜனம் இல்லாத தண்ட செலவுகளாக தான் இருக்கும். குடும்பத்துக்கு பயன்படாத மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சிங்க. வெளியில வேலை பார்க்குற இடத்துல வேற எந்த சிக்கலும் இல்லை. பெருசா பிரச்சனை இந்த வாரம் எதுவும் இல்லை. சுமூகமாக தான் இந்த வாரம் போகும். ஒன்னே ஒண்ணுதான், உங்க வாயை அடக்கி கொண்டு குடும்பத்துல கம்முன்னு இருக்கிறது தான். வாழ்த்துக்கள் நண்பர்களே. அன்பார்ந்த ரிஷபராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் சுகங்களை குறைவின்றி ஆண்டு அனுபவிக்கும் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் இந்த வாரத்தில் வரும் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 15/3/2025 சனிக்கிழமைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் முக்கிய நிகழ்வுகள் இதோ சொல்கின்றேன், கேளுங்க. நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பெரிய தொகை ஒன்று வரப்போகின்றது. கேட்ட இடத்தில் கடன் பணம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தையோ அல்லது புதிய வேலையை தேடியோ இடம் மாறி போகும்படி இந்த வாரம் வருகின்றது. புதிய வேலை வாய்ப்புக்காக சில தொழில் சார்ந்த நண்பர்களிடம் சொல்லி வைப்பீர்கள். அவர்களும் உதவி செய்வார்கள். வரும் 13/3/2025 வியாழக்கிழமைக்கு மேல் நண்பர்களின் சிபாரிசின் மூலம், உதவி மூலம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரத்தில் மட்டும் அவ்வப்போது யூரினர் சார்ந்து, அதாவது சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் சின்னதாக வரும். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துல உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எதையோ ஒன்ன நோண்டி விட்டு
பங்காளிகளுக்குள்ளார, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, பசங்களுக்குள்ளார சண்டைய தூண்டி விட்டுருவாங்க. ஜாக்கிரதை. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டா உண்மையா பொய்யாங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. கேட்ட உடனே உண்மை நினைச்சுக்கிட்டு பரபரப்புன்னு போய் சண்டைய அதிகப்படுத்தி விட்டுறாதீங்க. ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஸ்டேஷன் வரைக்கும் போறது, நிலம், வீடு, வாசல், சொத்து, நகை, வேற பிரச்சனை, இப்படி ஏதாவது இருந்து கட்டுப்படுத்த முடியல உங்களால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் மாரியம்மன் கோயிலோ காளியம்மன் கோயிலோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வேண்டிக் கொண்டு அமைதியாக ஒரு 10 நிமிஷமா 5 நிமிஷமா அமர்ந்து விட்டு வாருங்கள். நிச்சயம் பிரச்சனை சரியாகிவிடும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சுடுகாட்டில் இருக்கும் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று அங்கேயும் ஒரு விளக்கோ அல்லது ஒரு பச்சை கற்பூரமோ ஏற்றி வேண்டுதல் செய்து விட்டு வாருங்கள். நிச்சயம் அதோட அந்த பிரச்சனை முடிந்து போகும். என்னன்னா, குறிப்பா குடும்பத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளால் தான் இந்த பிரச்சனையே உருவாகுது அப்படின்னு கணிதம் சொல்லுது. அவங்க பண்ற சில காரியங்களால உங்களுக்கு மன உளைச்சலும் மன வருத்தமும் ஏற்படும். இத முன்ன நான் சொன்ன மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது இடுகாட்டில் இருக்கும் அங்காளம்மன் கோயிலுக்கோ சென்று வேண்டிக்கிட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லது ஆற போடுங்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை தானா சரியாயிடும். கணவன் மனைவிக்குள் பெரிய அன்பு, அந்யோன்யம் அப்படிலாம் ஒண்ணு இந்த வாரம் இல்லை. கடமைக்கு பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் குடும்பத்தோட எங்கேயாவது ஆன்மீக டூர் மாதிரி கூட போயிட்டு வாங்க. திருமண முயற்சியில் இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு சரியான தகவல்களோ சரியான வரன்களோ அமைய இந்த வாரம் வாய்ப்பு இல்லை. தள்ளிக்கிட்டு தான் போகும். முயற்சியே கைவிடாதீங்க. வீடு, நிலம் வாங்கிறது, விற்கிறது, கட்டுறது இதெல்லாம் இந்த வாரம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. அலைச்சலையும் தடங்களையும் தான் தரும். அதனால பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. இந்த வாரம் முக்கியமா என்ன நடக்க போகுது அப்படின்னா, தொழில நல்ல லாபகரமா நல்ல சிறப்பா கொண்டு போறதுக்கு எதாவது செய்ய முடியுமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையும் சிந்தனையும் ஆலோசனையும் அது சம்பந்தமா சில காரியங்களும் இந்த வாரம் செய்வீர்கள். அது வெற்றிப்படும். அதை செய்யுங்கள். இந்த வாரம் வாடகை வீட்டில் குடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துல கிழக்கு அல்லது தெற்கு பார்த்த மேல் மாடி வீடு ஒண்ணு வழியினாக காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகவல் வரும். அந்த வாய்ப்பு கிடைத்தால் தாராளமாக இடம் மாற்றம் செய்யுங்கள். அந்த வீட்டுக்கு போன பின்னால கொஞ்ச காலத்துல நீங்களே சொந்தமா ஒரு வீடு வாங்குற அளவுக்கூட ஒரு ராசியான வீடாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒருவேளை சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அதே கிழக்கு அல்லது தெற்கு பார்த்த மேல் மாடியோட சேர்ந்த ஒரு வீடு அருமையான வீடாக அமையும். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்னெச்சரிக்கையாக ஒருவேளை சொந்தமாக வீடு வாங்க முயற்சிக்கும் நண்பர்கள் வீடு இந்த வாரம் அமைந்தால் அதனுடைய பட்டா பத்திரம் தாய் பத்திரம் முதல் கொண்டு சரி பார்த்து கொள்ளுங்கள். காரணம், கிரக கூட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க அவசரப்பட்டு ஆசைப்பட்டு வில்லங்கம் உள்ள ஒரு சொத்தில் முதலீடு செய்து விடுவீர்கள் என வருகின்றது. அதனால் நண்பர்களே வாங்குங்கள். ஆனால் அதில் என்ன வில்லங்கம் இருக்கிறதுங்கிறதை ஆழ்ந்து போய் சரியாக முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்கள். உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு கொஞ்சம் இந்த வாரம் வரும். இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் குழப்பங்கள் வரும் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணி விடுங்க. அன்பார்ந்த மிதுன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு வெளியூருக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருங்க. தொழிலாகவும் இருக்கலாம், உத்தியோக விஷயமாகவும் இருக்கலாம், நல்ல சுபகாரியத்துக்காக கூட இருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் வெளியூருக்கு வெளியூருக்கு பயணம் ஏற்பட போகின்றது. அல்லது வீடு, தங்குற இடம்,
அது போல ஊர் விட்டு ஊர் இடம் மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது நன்மைக்கு தான், கெடுதல் ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே வீடு அல்லது அம்மா ரெண்டுல ஒண்ணு எப்பயாவது மன உளைச்சலை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதை வச்சுதான் மன வருத்தமே உங்களுக்கு ஏற்படுது. இந்த வாரமும் அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. குறிப்பா அம்மாவுக்கு வந்து சர்க்கரையினோட அளவு அல்லது வேற பிரஷர் மாதிரி ஏதோ ஒண்ணு நீர் சார்ந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதற்காக வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துகிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்குது. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போவதாக இருந்தால் தென்மேற்கு திசையில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு உங்க பிள்ளைங்களுக்கு தென்மேற்கு திசையில கிடைக்கும். படிக்க போவதாக இருந்தால் அதே தென்மேற்கு திசையில் நல்ல அருமையான கல்வி நிறுவனங்கள் இடம் வாய்ப்புகள் உருவாகும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளே, வரும் 13/3/2025 வியாழக்கிழமைக்குள்ள உத்தியோகம் தொழில் சம்பந்தமான நண்பர்கள்கிட்ட விரோதம் வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்குங்க. 13/3/2025 வியாழக்கிழமைக்கு மேல இது மாறிவிடும். வகையான நண்பர்களே உங்களுக்கு உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் எதற்கு வம்பு? கொஞ்சம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போய்விடுங்கள். பிடிவாதம் பிடிக்காதீங்க. நெருங்கிய நண்பர்கள் அல்லது காதலர்கள் இந்த விஷயத்துல இந்த வாரம்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சுமூகமா போயிட்டு இருக்கு. உத்தியோகத்தையோ தொழிலையோ வேலையோ மாற்றி கொள்ளலாமா இல்லை இதுலயே தொடரலாமா அப்படிங்கிற குழப்பம் இந்த வாரம் அதிகமா வரும். இல்லைன்னா விடுமுறை எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிற சிக்கலையும் பிரச்சனையும் முழுமையா தீர்த்து விட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற சிந்தனையும் வரும். எதை செஞ்சாலும் சரி நல்லா உங்களுக்கு. குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள், மிதுன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இந்த வாரம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அதிகமாக வைக்க வேண்டியது வருகின்றது. ஆபத்து எதுவும் இல்லை என்றாலும் கொஞ்சம் அவர்கள் மேல ஒரு கண்காணிப்பு அவசியம். மிதுனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் யாராவது படித்து கொண்டிருந்தால், வேலைக்காகவோ அல்லது கல்லூரியிலேயோ படித்து கொண்டிருந்தால் அடுத்தவர் பேச்சை கேட்டு நம்பி ஏமாந்து போய் விடாதீர்கள். பொய் தகவலை சொல்லி உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதனால் உங்களுடைய சொந்த அறிவு மூளையை வச்சு நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். விசாரித்து முடிவு செய்யுங்கள். காரணம், படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் தவறான தகவலையோ தவறான செய்தியையோ நம்பி ஏமாந்து போக வேண்டும் அப்படின்னு இந்த வாரம் வருகின்றது. யார் வரும் தகவல்களை உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் முடிவு. சில மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு காதலில் வெறுப்பும் சலிப்பும் விரக்தியும் வரும். அப்படி சூழல் வந்துச்சுன்னா தயவு செய்து வந்து இந்த வாரம் விலகி இருந்துக்குங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரகம் மாறிட்டா இந்த நிலைமை மாறி, தாய் தகப்பனை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை ஆரோக்கிய விஷயத்திலையும் குழந்தைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்திருக்குது. சித்தப்பையும் பெரியப்பையும் பங்காளி வர்க்கத்தில் முடியாம படுக்கையில் இருக்கும் சில பெரியவங்க ஒரு கர்மகாரி வர மாதிரி இந்த வாரம் இருக்கு. வேற பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் எதுவும் இல்லை. தொழில், உத்தியோகம், வேலை இந்த விஷயங்கள்ல மாற்றம் விரும்பினால் தாராளமாக முயற்சி பண்ணுங்க. வீடு நிலம் வாங்குற மாதிரி இருந்தா அதுல இருக்கிற வில்லங்க என்னங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த தகவல் உண்மையா அல்லது பொய்யா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு அதை பற்றி பேசுங்க. மிதுன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துக்கள். கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரமாக அமைகின்றது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் வருகின்றது. கிழக்கு தெற்கு பார்த்த வீட்டு மன கட்டண வீடு ஒண்ணு,
அமைய போகின்றது. சும்மா இருக்கிற உங்களை தேடி தகவல் வரப்போகின்றது. இதை போலவே வேலையும் உத்தியோகமும் பணமும் பொருளும் நகையும் ஆச்சரியப்படும்படி அடமானம் வைத்திருந்தால் மீட்டு கொண்டு வருவீர்கள். இல்லைன்னா புதிதாக பொருள் வாங்கிட்டு வருவீர்கள். வேலை உங்களை தேடி வரும், வருமானம் உங்களை தேடி வரும். லேவாதேவி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ காலமா கொடுக்காம ஏமாற்றி இருந்தவர்கள் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவார்கள். நண்பர்களுக்கு உறவுகளுக்கு கொடுத்த பணம் வராம ஏமாத்துறாங்களே, எப்ப வரும்னு கலங்கி போய் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் அவங்களே ஆச்சரியப்படும்படி நல்ல தகவலை வந்து சொல்லிவிட்டு போவார்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அல்லது உத்தியோக வாய்ப்பும் வருகின்றது. ஒரு ஏஜென்சியா கூட இருக்கலாம். இது முதல்ல உங்களுடைய கை காசை போட்டு செலவழித்து பின் அதற்கப்புறம் அந்த தொழில் மூலம் நல்ல லாபங்களை, நல்ல வளர்ச்சியை, முன்னேற்றத்தை அடையும்படி வருது. இந்த வாய்ப்பு எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு இந்த வாரம் கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்றது. அவர்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசா புத்தியை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ வரும். ஆனால் நிச்சயம் வரும். கூலி தொழில் செய்யும் தொழிலாளிக்கு கூட இந்த வாய்ப்பு வரும். வந்தால் தயங்காமல் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய புள்ளியாக, உந்து சக்தியாக மாறிவிடும். இந்த தொழில் உத்தியோக விஷயத்தில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவாக உதவியாக வருவார். வலியனாக வருவார். நீங்க போய் அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு உதவி கேட்டுட்டுலாம் நிக்கிறது இல்லை. போற போக்கில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கவனித்து பாருங்கள். அப்படி உங்க வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வடமேற்கு திசைக்கு போயிட்டு வருவீர்கள். காரியம் வெற்றி பெற வைப்பீர்கள். இதனால மேலிடத்துல மேல் அதிகாரிங்க, அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். இவ்வளோ காலமா வேலைக்கே போகாம சும்மா வீட்டில் இருந்தவங்க கூட இந்த வாரம் வேலைக்கு புறப்பட போகின்றார்கள். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும், படித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, கடக ராசியை சேர்ந்த அன்பர்களே, இந்த வாரத்தில் அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பையோ ஒரு சட்டத்தையோ அல்லது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உதவியோ அல்லது ஒரு யோசனையோ உருவாகி அதன் மூலம் அரசாங்க வேலை கிடைக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு திருப்பம் இந்த வாரம் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கு. கடகராசியை சேர்ந்த யாருக்கு வேணாலும் சனீஸ்வரன் தான் கணவன் மனைவி தந்தாகணும். சனீஸ்வரன் வந்தாவே வந்து இயற்கைக்கும் செயற்கைக்கும் போட்டி. சனி இயற்கை, சந்திரன் செயற்கை, இரண்டும் ஒண்ணுக்கொன்னு பிளஸ் மைனஸ். பிரிஞ்சு இருக்க முடியாது, சேர்ந்து இருக்க முடியாது. அதனால வாழ்நாள் புறம் தாம்பத்திய வாழ்க்கையில விட்டு கொடுத்தோ அனுசரிச்சோ தாழ்ந்தோ போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. உங்களுடைய அம்மா வழி உறவு, மனைவி வழி உறவு, அக்கா தங்கச்சி வழி உறவு, இந்த வகைராவில் சுயநலம் முடிஞ்ச ஒரு பெண்ணால தேவையில்லாம குழப்பத்தையும் வம்பு வழக்கையும் உருவாக்குற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல ஏதாவது பேச்சு அப்படியே கடந்து உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா உஷாராயிடுங்க. உஷாராயி அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பிரச்சனையை வளர்த்தி கொண்டு போகாதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அந்த லேடியை நான் சொல்லவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படியே பல்ட்டி அடிச்சிடும். அதனால இந்த வாரம் பெண்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னெச்சரிக்கை அவசியம். நண்பர்களே, உங்களுடைய கடக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வந்து இந்த வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் வருகின்றது. நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், நல்ல சொத்து, நல்ல வீடு, ஏதோ இவ்வளோ காலமா இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இந்த வாரம் கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நடக்க போகிறது.
கூடவே பெண்களால் ஒரு பிரச்சனை, ஒரு மனக்காயம், ஒரு அவமானம் நடக்கப் போகின்றது எனவும் வருகின்றது. கொஞ்சம் ஆழ்ந்து கணித்து பார்க்கும் பொழுது இது ஊழ்வினையால் முன்னோர்கள் செய்த பெண் வழி சாபத்தால் இந்த பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறது வருகின்றது. கடக ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த வாரத்தில் இந்த பிரச்சனை பெண்களால் வருகின்றதோ அவர்கள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட அநாத ஆசிரமங்களில் ஆதரவற்றோர்களுக்கு, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த இயன்ற தர்மத்தை, உதவியை தொடர்ந்து செய்து வாருங்கள். அந்த பெண் வழி சாபம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். இந்த தர்மத்தை செய்துவிட்டு கன்னிமார் சாமியையும் கும்பிடணும். சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா பெண் வழி சாபம் வந்தாவே பெண் தெய்வத்தை வணங்கி வணங்கி வழிபட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டு வரணும். அதனால தான் நண்பர்களே, என்னுடைய 35 வருட அனுபவத்தில் இந்த மாதிரி பெண் வழி சாபத்தாலும் ஆண் வழி சாபத்தாலும் முன்னோர்கள் செய்த பாவங்களாலும் தீராத நோயாலும் பிரச்சனைகளாலும் கடனாலும் குடும்பம் அமையாம, திருமணம் ஆகாம, குழந்தைகள் இல்லாம, பொருளாதார இழப்பு நஷ்டம்னு சொல்லி தீராத துன்பங்களுக்கு தவறே செய்யாம, எந்த தப்புமே செய்யாம மாட்டிக்கிட்டு முடித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்காக என்னுடைய குலதெய்வமாக, என்னுடைய தாயாக, அம்மாவாக வணங்கி வந்து கொண்டிருக்கும் கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் அவரை எப்படி வணங்க வேண்டும், வீட்டிலேயே எப்படி வணங்க வேண்டும், அதற்கு என்னென்ன பொருள்கள் தேவைப்படுகின்றது, அதற்குரிய முக்கிய மூல மந்திரம் என்ன என்பதை மிக தெளிவாக காளி மூல மந்திர பூஜை அப்படிங்கிற காணொளி மைனா ஜோதிடம் டிவியில் உள்ளது. கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் பெண்களால் பிரச்சனைகள் உருவானால் அந்த காணொளியில் இருக்கின்ற ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியின் மூல மந்திர பூஜையை வீட்டில் தொடர்ந்து செய்து வாருங்கள். ஆச்சரியப்படும்படி 23 நாளைக்குள் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும். ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் 3 கோயில்கள் இருக்கு. ஒன்று மைசூர் சாமுண்டீஸ்வரி கன்னி தெய்வம், இரண்டாவது சோட்டானிக்கர பகவதி அம்மன், அதுவும் கன்னி தெய்வம், மூன்றாவது கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவி, நான்காவது கல்கத்தாவில் இருக்கும் மகா காளி. இந்த 4 தெய்வங்கள் தான் கன்னி தெய்வங்கள். இதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற எல்லா தெய்வங்களும். முயற்சி செய்யுங்க. சொந்த வீடு இல்லாத கடகராசி நேயர்கள் உறவுகளாலும் நண்பர்களாலும் குடும்பத்தாராலும் படும் அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த சொந்த வீட்டு கனவுங்கிறது பெரிய அளவுல இருக்கு. இந்த வீடுங்கிற ஒரு கான்செப்டை வைத்து இந்த வாரம் நீங்க சில அவமானங்களை சந்திப்பீர்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க யாருக்கெல்லாம் உதவியும் காப்பாற்றியும் விட்டீர்களோ அவர்களே கிண்டலும் கேலியும் அவர்களால் செய்யப்படுவீர்கள் என வருகின்றது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப காலம் கழித்து இந்த வாரம் உங்க வாழ்வில் மிக முக்கியமான திருப்பங்கள் வர வேண்டிய வாரமாக வருகின்றது. அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையுங்கள் நண்பர்களே. காதலித்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரம். அன்பும் அந்நியோன்யமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒருவருக்கு ஒரு நல்ல உதவி செய்து கொள்வீர்கள். திருமணத்துக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி அடையும். 2 பக்கமும் சம்மதம் தெரிவிப்பார்கள். வாழ்த்துக்கள் நண்பர். படித்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரருக்கு நன்கு மனதில் பதியும். குறிப்பாக கணக்கு பாடத்தில், அறிவியல் பாடத்தில் நன்கு மதிப்பெண் எடுக்க அளவுக்கு நல்லா படிப்பீர்கள். சொந்தக்காரங்களை விட அந்நிய ஜாதி, அந்நிய மதம், அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கும். கடகராசி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.
சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்கள் எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகளாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய உத்தியோகமும் தொழிலும் வேலையும் நல்ல மாற்றங்களை, நல்ல திருப்பங்களை பெற்று வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி, லாபத்தை நோக்கி நகரப் போகின்றது. சிறப்பாக தொழிலுக்காகவே வந்துள்ளது. எதிர்பாராத பண வரவு, கம்மியாதான் லாபம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். பழைய வீட்டை இடிச்சுட்டு அல்லது பழைய நிலத்தை வித்துட்டு புதுசா வீடு கட்டுற யோகம், புதுசா நிலம் வாங்குற யோகம் இந்த வாரம் உங்க மனதில் உதிக்கும். செய்யலாம், செய்யுங்க. வீடு கட்டுறதுக்காக நீண்ட கால கடனுக்காக கவர்மெண்ட்ல முயற்சி செய்வீங்க. கிடைக்குமா கிடைக்காதானா? நிச்சயம் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வேற வீடு தேடிக்கொண்டிருந்தால் நீங்கள் குடியிருக்கும் இடத்திலிருந்து தென்மேற்கு திசையில் தெற்கோ கிழக்கோ பார்த்த வீடு ஒன்று வருகின்றது. மாறிக்கொண்டால் மாறிக்கொள்ளலாம், நன்மைதான் நடக்கும். பண வரவு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. கண் சம்பந்தமா ஏதோ ஒரு சின்னதா ஒரு வைத்தியம் ஒன்று இந்த வாரம் வருகின்றது. அப்படி ஏதாவது கண் சார்ந்த நரம்புகள் சார்ந்து ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து கொள்ளுங்கள். ஆச்சரியப்படும்படி நல்லாகிடும், குணமாயிடும். ஏன்னா இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருப்பதால் சொந்தம், பந்தம், நண்பர்கள், அந்நிய நண்பர்கள் எல்லாருமே இந்த வாரம் உங்களுக்கு சப்போர்ட்டா உதவியா இருப்பாங்க. ஒண்ணு காதலித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் சிறப்பாக இல்லை. கொஞ்சம் விரக்தியை, வெறுப்பை தரும், அவநம்பிக்கையை தரும். அதே மாதிரிதான் கணவன் மனைவிக்குள்ளாரையும் பெருசா அந்யோன்யம் அக்கறை அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் வராது. தொழில், உத்தியோகம், வேலை, வருமானம், பணம், வீடு, சொத்து, வளர்ச்சி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளே. கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் நன்மைகளும் லாபங்களும் அந்நிய நபர்களால் கிடைக்க போகின்றது. திருமண முயற்சியில் இருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் திருமணம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகின்றது. அந்நிய மொழி, மதம் பேசும் நண்பர்களால் வடகிழக்கு திசையில் அந்நியர்கள் மூலம் வரன் அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வாரத்துல கணவன் மனைவிக்குள்ளார நீ பெரியாளா நான் பெரியாளா, எனக்கு தான் மானம் அதிகம், இல்ல எனக்கு தான் ரோஷம் அதிகம், இந்த ஈகோ பிரச்சனை அதிகரிக்கும் என வருகின்றது. இந்த பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்கு பிரஷரோ அல்லது ஒற்றை தலைவலியோ அதிகரிக்கலாம். காரணம், வரும் 13/3/2025 வியாழக்கிழமையிலிருந்து உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். அதற்காக வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த தொந்தரவு வரத்துக்கு காரணமே கணவன் மனைவிக்குள் உருவாகும் ஈகோ சார்ந்த பிரச்சனையும் சண்டையும் தான். எதுக்காக உடம்புக்கு எடுத்துக்கணும்? 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகம் மாறப்போகுது, பிரச்சனை மாறப்போகுது. அதனால கடந்து வந்து விடுங்கள் நண்பர்களே. சுபகாரியத்துக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ வெளியூர் போயிட்டு வருவீங்க. அப்படி போயிட்டு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லதுதான். இந்த வாரம் பணம் விஷயத்துல கொஞ்சம் பற்றாக்குறை நிறைய வந்துட்டு இருக்குங்க. கையில இருக்கிற பணம் செலவழிஞ்சிரும். தேவைக்கு பணம் இல்லாம கொஞ்சம் சிரமத்தை தரும். அதனால சமயத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யாருக்கிட்ட கேட்கக்கூடாது என நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கிற மாதிரி, கடன் கேட்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அதனால பண செலவு விஷயத்துல கொஞ்சம் இந்த வாரம் சிக்கனம் கண்டிப்பா முக்கியம். கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்கள் செலவு விஷயத்துல இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்க முயற்சி எடுங்கள். காதலித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரத்தில் தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
கொஞ்சம் உஷாரா இருங்க. திருமண விஷயத்துல கொஞ்சம் தடை வந்திருக்கு. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய அம்மா சும்மா இருக்க முடியாம ஏதோ ஏதோ ஒண்ணு செய்ய போக அது மூலியமா பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். அதனால சொந்தமா சொந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு வீட்டை பராமரிக்கவோ அல்லது ஏதோ ஒரு வீட்டுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அல்லது அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணணும். ரெண்டும் ஒண்ணுதான். நீண்ட தூர பயணம் சொந்த வாகனத்துல போற மாதிரி இருக்கிற சகோதர சகோதரிகள் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். ஏனால் இந்த வாரம் வண்டி வாகனத்தால் தண்ட செலவு வரும் அப்படின்னு வருகின்றது. பொதுவாக இந்த வாரம் கன்னி ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, அம்மா விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, பணம் செலவு பண்ற விஷயத்துல, காதல் விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல அனைத்திலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படும் வாரமாக இந்த வாரம் உள்ளது. வேற எந்த ஆபத்தும் இல்லை, பயப்பட தேவையில்லை. அன்பார்ந்த துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராமல் அரசு சம்பந்தமான லாபங்கள் கிடைக்க போகின்ற வாரம். எதிர்பாராத நகை, நட்டு, பணம், பொருள், வீடு, வாசல், துணிமணி நீங்க ஆசைப்பட்டது இந்த வாரம் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, ஆனா கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலத்துடன் இருப்பீர்கள். உழைப்பு பெருசா இருக்காது, முயற்சி பெருசா இருக்காது, ஆனா காரியம் ஜெயிக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் நீங்க எடுக்கிற அனைத்து காரியங்களும் வெற்றிகளை தரும். ரொம்ப காலமாக இழுத்துக்கொண்டு முடிக்க முடியாமல் இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் இந்த வாரத்தில் அந்த காரியத்துக்கு முயற்சி எடுங்கள். எதிர்பாராமல் அந்த காரியம் வெற்றியை தந்துவிடும். தொழில் வளர்ச்சி இருக்கு, உத்தியோகம் வளர்ச்சி இருக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு நல்ல மதிப்பும் செல்வாக்கும் உயரப்போகின்றது. வேலை வாய்ப்புகள், முதலாளிகள் உங்களை தேடி வரப்போகின்றார்கள். தொழிலுக்காக கிழக்கு மேற்கு திசையில் நண்பர்கள் உதவியுடன் தொழில் செய்வதற்காக ஒரு அருமையான கட்டடம் ஒன்று அமையும். கணவன் மனைவிக்குள் இந்த வாரம் அன்பும் அரவணைப்பும் அப்படி ஒரு பிணையும். பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் ஒன்று கூடுவார்கள், பிரிந்திருந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். கணவன் மனைவிக்குள் அந்நியுணைவும் அன்பும் ஆசையும் ஊற்றெடுக்கும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதுசா வண்டி வாங்குறீங்களா? வாங்குங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறீங்களா? இந்த வாரம் வாங்குங்க. துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது. குழந்தை உற்பத்தி ஆகும் வாரம், குழந்தை பிறக்கும் வாரம், குழந்தை கிடைக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி வகையில ஆதரவு, சப்போர்ட்டு, உதவி எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு குடும்பத்தோட சென்று இரவு தங்கி மறுநாள் படி ஏறி முருகனை பார்த்து விட்டு படியிலேயே இறங்கி வாருங்கள். ஒரே மாதத்திற்கு இன்னும் மேற்கொண்டு வளர்ச்சியை பெறுவீர்கள். வாழ்த்துகள் நண்பர்களே. விருச்சிகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்துல கடுமையான உழைப்பையும் அதிகப்படியான உழைப்பையும் தர வேண்டிய கட்டாயம் உருவாகின்றது. மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், சக நண்பர்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை பூரா உங்க தலைமையில கட்டிவிட்டு உங்களை செய்ய வைப்பாங்க. அந்த வேலையை விட்டுவிட்டு வெளியே வந்துடலாமா? ஏன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த எனக்கு வந்துடும். உங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவாவது உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள். வேற வழி இல்லை. நீங்கள் ஏற்கனவே வேலை செய்ய வேண்டியது பாக்கி இருந்தால் முன்கூட்டியே செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் கூடும் வாரமாக வந்துள்ளது. உங்களுடைய தகப்பனாருக்கு இந்த வாரம் கொஞ்சம் வைத்திய செலவு, மருத்துவ செலவு கொஞ்சம் தேவைப்படுகின்றது அல்லது அக்கறை தேவைப்படுகின்றது. கொஞ்சம்
பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். செலவு குறையும், அதுக்காகத்தான். ஆனால் நண்பர்களே, சொந்த பந்தம் உதவி செய்யாது, நண்பர்கள் இந்த வாரம் உதவி செய்வார்கள். 13/3/2025 வியாழக்கிழமைக்குள்ளார தாயார், தகப்பனார், உத்தியோகம், மேலதிகாரி, கடன், பணம், கணவன் மனைவி, நண்பர்கள் எல்லா விஷயத்திலுமே மன உளைச்சல். தொட்டதெல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது அப்படின்னு. 13/3/2025 வியாழக்கிழமைக்கு அப்புறம் அப்படி சுமூகமா, சுமூத்தா, அமைதியா போகும். நிம்மதியா இருப்பீங்க. இந்த வாரம் கடைசியில உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ தருவதற்கு மேலிடம் ஆலோசிக்கும். நண்பர்களே, கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் செரிமான பிரச்சனை, ஜீரண பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்ச காலமாகவே இருந்துட்டு இருக்கு. அதை இந்த வாரம் கொஞ்சம் அதிகரிக்கும். அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். மருத்துவம் படிக்கும். திருமண முயற்சியில் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த வாரம் அவ்வளவா சிறப்பா இல்லை. புரோக்கர்ல இருந்து, உறவுகள் இருந்து கொஞ்சம் ஏமாத்த பார்ப்பாங்க, பொய் தகவல் சொல்லுவாங்க. இந்த வாரம் பெருசா எதிர்பார்க்காதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் நண்பர்களே, உத்தியோகத்தையும் வேலையும் தொழிலையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இரவு பகலாக உழைக்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது. அதை வெற்றிகரமாக சாதிப்பீர்கள். வாழ்த்துகள் நண்பர்கள். அன்பார்ந்த தனுசு ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்து பழைய பாக்கி, பழைய பொருள் இந்த வாரம் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு தொழில் நிமித்தமா யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துச்சுன்னா இந்த வாரம் கைக்கு வந்து சேரும். தொழில் நிமித்தமா புதிய ஆர்டர்கள், புதிய வாய்ப்புகள், வருமானங்களுக்கு வழி பிறக்கும். ஆர்டர்கள் புதுசாக தேடி வரும், பயன்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்கள், விலகி போன வாடிக்கையாளர்கள், கூட்டாளிகள் தேடி வருவார்கள். தொழில் இந்த வாரம் வளரும், வளர்ச்சி அடையும், லாபத்தை தரும். வீடு நிலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அலைச்சலும், திரிச்சலும், வெறுப்பும், விரக்தியும் தான் இந்த வாரம் தரும். அதுல பெருசா லாபம் இல்லை. கவர்மெண்ட் சம்பந்தமா, அரசு சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்தால் இந்த வாரம் காரியம் ஆகாது. அல்லது கரண்டு, மின்சாரம் சம்பந்தமா தேவையில்லாத மன உளைச்சலும் அலைச்சலும் தரும் மாதிரி தெரியுது. அதனால இந்த 2 விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்குங்க, முன் யோசனையோட நடந்துக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கு. வேலைக்கு போகும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேலை நல்ல சிறப்பா இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆபத்து இல்லை, ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் கல்வி சிறப்பாக இருக்கு. உங்க அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் வரும். நீங்க கொஞ்சம் அலைச்சல்களால கவனிக்காம விட்டு விடுவீங்க. அதனால அவர் உங்க மேல கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அது என்ன ஏதுன்னு பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய புது செருப்பு காணாம போகும், ஆச்சரியப்படுவீங்க. அப்படி உங்களுடைய காலணி காணாமல் போவது அது ஒரு வகையில் தோஷம். உங்களை விட்டு போவது அது மிகப்பெரிய நன்மையை தரும். உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றது. அதான் உண்மை நண்பர்களே. அதனால் வருத்தப்படாதீங்க. செருப்பு தொலைஞ்சி போயிட்டா வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோட போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தான். படித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு சில நேரங்கள்ல முக்கியமான விஷயங்கள் மறந்து போகிற மாதிரி வந்திருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை செலுத்து. வண்டி, வாகனம், கரண்ட்டு இந்த 2 விஷயத்துல காயம் படுற மாதிரி ஒரு நிலைமை இந்த வாரம் வந்திருக்கு. மின்சார சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க அல்லது சாதாரணமா இருக்கிறவங்க கூட கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முன்னெச்சரிக்கையா கையாளுங்க. நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுறவர்கள், வாகனத்திலேயே பொழுதுனைக்கும் சுற்றி கொண்டிருப்பவர்கள் சகோதர சகோதரிகள் இந்த வாரம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. காதலித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே வராது இந்த வாரம். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவநம்பிக்கை, நீ என்னை ஏமாத்திடுவ, இல்ல நீ தான் ஏமாத்துவ, இந்த பாக்குவாதம் இந்த வாரம் வர மாதிரி தெரியுது. ஆரம்பிச்சா டக்குன்னு ஒரு வாரம் பிரிவு,
கொஞ்சம் தள்ளி வையுங்க. 15/3/2025க்கு மேல் மீண்டும் சிறப்படையும். காதல் மிக வளர்ச்சி அடையும். ஒருவேளை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வாரத்துல மனசும் உடம்பும் சரியில்லை, வருத்தமாவே இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் மலை மேல இருக்கும் முருகன் கோவிலுக்கு மலை ஏறி கும்பிட்டு விட்டு மலை இறங்கி வாருங்கள். அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமைய போகின்றது. எதை எடுத்தாலும் காரிய வெற்றி. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூட்டம் அலைமோத போகின்றது, வருமானம் அதிகரிக்க போகின்றது, பணத்தை எண்ணி வைக்க போகின்றீர்கள். உத்தியோகத்துல நல்ல பாராட்டு. மேலதிகாரி இவ்வளவு நாளா திட்டிட்டு இருந்த மேலதிகாரி வழினா வந்து தோலை தொட்டு பாராட்டிட்டு போவாரு. ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் திறமையும் உழைப்பையும் அறிவையும் கண்டு சக ஊழியர்களே போராமப்படுவாங்கன்னா பாத்துங்க. இந்த வாரம் உங்கள் அறிவும் திறமையும் விருத்தி அடையும் வாரமாக வருவதால் அதை உழைப்பிலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு சாவியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் 3 வருடங்களுக்கு ஆச்சரியப்படும்படி அடுத்தடுத்த வளர்ச்சி, அதன் மூலயமா பொருளாதார வளர்ச்சி மூலியமா நீங்க நினைக்கிற ஆசைப்படுற வீடு, நிலம், காரு, பங்களான்னு சொல்லி அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் சேர்த்துவீர்கள். அப்படி இந்த வாரம் திருப்பம் வந்தால் மறக்காமல் மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே எனக்கு கமெண்டில் தகவல் தெரிவிங்கள். அப்படி ஒருவேளை இந்த பலன் நடக்கவில்லை என்றால் அதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். பூர்வீக சொத்து, நிலம், தடம் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, அண்ணன் பிரச்சனை, நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த வாரம் சரியாகுது, ஒழுங்காகுது. வீடு தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு தெற்கு மேற்கு திசையில மேல் மாடி, அதுக்கு மேல் மாடி வீடு அருமையான வீடாக அமைந்தால் செல்லுங்கள், ராசியானதாக இருக்கும். வாங்க விருப்பப்படும் அன்பர்கள் வாங்குங்க. வில்லங்க எதுவுமே இருக்க, சுத்த கரையம் பண்ணலாம். மகரம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, வார கடைசியில அம்மாவை வச்சோ மனைவியை வச்சோ ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறீங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல இருக்கிற முருகன் கோவிலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடுங்க. அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறிக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் வேலையையும் உத்தியோகத்தையும் வளர்த்தி கொள்வதற்காக, நல்ல பெயர் எடுத்துக் கொள்வதற்காக, குடும்பத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்காக, சொந்த பந்தம் நண்பர்கள் விஷயத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்காக கடுமையான உழைப்பையும் அறிவையும் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு. ஒன்று, ராத்திரி போல உழைப்பீங்க, இல்லை விடுமுறை எடுத்துக்கிட்டு வீட்டில் சும்மா இருப்பீங்க. 2ல் 1 நடக்க போகுது. 13/3/2025 வியாழக்கிழமைக்குள் செய்யும் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பையும் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் முழுமையாக தந்தால் வார கடைசியில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதிகாரம், செல்வாக்கு, தொழில் வளர்ச்சி, பணம் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சொத்துக்கள் வளர்ச்சி, அதுக்குரிய திருப்பங்களை தருவதாக அமைந்துவிடும்.
சோம்பேறித்தனத்தை ஓரங்கட்டி வைத்துவிட்டு வரும் 13ஆம் தேதி வரை விரக்தி, சலுப்பு, சங்கடம் எதுவாக இருந்தாலும் ஓரங்கட்டி வைத்துவிட்டு நீங்கள் பார்க்கும் தொழிலிலேயோ உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ கவனத்தை முழுமையாக செலுத்தி உழைப்பையும் அறிவையும் கொட்டி பலனை எதிர்பாருங்கள். 15ஆம் தேதியிலிருந்து அதற்குரிய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ சந்தோஷப்படுவீர்கள். லோன் மூலம் புதுசாக வாகனம் வாங்குற மாதிரி வந்திருக்கு, வீடு வாங்குற மாதிரி வந்திருக்கு, நிலம் வாங்குற மாதிரி வந்திருக்கு. கடன் மூலியமா தான், கை காசுலாம் ஒன்றும் இல்லை. சுபகாரிய முயற்சிகள் இந்த பழிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கால மாறுதல் உருவாகுது. முயற்சி செய்யுங்க. என்ன ஒன்று, கல்யாண முயற்சியில சொந்த பந்தமே சில வேலைகள் செஞ்சு தாமதப்படுத்தும், தடை பண்ணும். உங்க சொந்த புத்தியை பயன்படுத்திக்கிங்க. சொந்தக்காரங்க உதவி வேணும், அவங்க இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த வாரத்துல திருமணம், சுபகாரியம் சம்பந்தமா சொந்த பந்தத்தினுடைய அறிவுரை, ஆலோசனை உங்களுக்கு பலன் தராது, தோல்வியை தரும். சொல்றப்ப கேட்டுக்குங்க. உங்க சொந்த அறிவை பயன்படுத்தி முடிவெடுத்துங்க. நண்பர்களே, உங்களுடைய நீங்க ஒரு ஃபேக்டரியில, ஒரு மில்லுல, ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்குறீங்க, ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறீங்க, அல்லது தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா மிஷினரியால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் என இந்த வாரம் வருகின்றது. மிஷினரி சம்பந்தமா வேலை பார்க்கிற நண்பர்கள் கொஞ்சம் இந்த வாரம் முன்னெச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். ஒரு சின்னதாக இரத்த காயங்கள் ஆகிற மாதிரி தெரிகின்றது. அதனால பொறுப்பா வேலை பாருங்க. தகப்பனாருக்கு சிறுநீரகம் சம்பந்தமான சிறுநீரக மண்டலத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி சின்னதா ஏற்பட்டு அதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மாதிரி தெரிகின்றது. இது ஒரு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய செலவும் இல்லை. ஜோதிடம் என்பது முன்கூட்டியே சொல்வது தானே, அதனால் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. இதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, 13ஆம் தேதிக்குள் சோம்பேறித்தனமும் சோம்பலும் மூதேவையும் பிடித்து கொண்டு ஆட்டும். அதை ஒரு பக்கம் ஓரம் தள்ளிவிட்டு செய்கிற வேலை, தொழில், உத்தியோகம், எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் கடும் உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் கொட்டினால் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும். வாழ்த்துகள் நண்பர்களே. அன்பான மீனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக அமையும். குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, அண்ணன், தம்பி, பங்காளி, நண்பர்கள், காதல், படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி அனைத்தும் இந்த வாரம் மீன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு காரிய வெற்றி, தொழில் வெற்றி, உத்தியோக வெற்றி, இருக்கிற உத்தியோகத்துல நல்ல பேரு, இல்லை நான் வேற உத்தியோகம் எனக்கு வேணும், நான் கிளம்புறேன்னாலும் வேற உத்தியோகம் கிடைக்கும். கூலி தொழில் செய்யும் கூலி தொழிலாளிகளுக்கு வேலை வந்து குமையும். நீங்க செஞ்ச வேலையை பாராட்டி அதிகப்படியான ஊதியம் கிடைக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடும். சில பேருக்கு அவர்களுடைய திமிரால் ஏதாவது கெடுத்து கொண்டாலே தவிர கிரகம் நேரம் மிக சிறப்பாக உள்ளது. கடனை, முக்கியமான ஒரு கடனை கட்டி முடிப்பீங்க நண்பர்களே. அதே மாதிரி ஒரு கடன் மூலயமா ஒரு பொருள் வாங்குவீங்க. ஒரே ஒரு விஷயம், நண்பர்கள் விஷயத்துல பெருசா உதவி கிடைக்காது. நண்பர்கள் உதவியை நம்ப வேணாம். இந்த வாரம் அனைத்து காரியமும் உங்களுடைய சொந்த முயற்சியில தான் நடக்கும். தயாராகி கொள்ளுங்கள். நீங்க சொந்தமா முயற்சியெல்லாம் செஞ்சு காரியமா ஜெயிச்ச பின்னாலதான் உதவி கேட்ட நண்பர் அப்புறம் தான் வருவாரு. அதனால
எதிர்பார்க்குற நேரத்துக்கு நண்பர்கள் உதவி இந்த வாரம் கிடைக்காது. நீங்க தான் உங்க சொந்த முயற்சியில, உழைப்புல தான் எல்லா காரியத்தையுமே செஞ்சு முடிச்சுக்கணும். செய்யுங்க, வெற்றி பெறுங்க. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல வெறும் காசை வச்சு, பணத்தை வச்சு இந்த வாரம் சண்டை ஓஹோன்னு நடக்க போகுது. பணம், 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 பணம். ஆனா பணம் இருக்கு, பணம் வரும், தொழில் வரும், வருமானம் வரும். ஆனா பற்றாது. வந்த வேகத்தில் செலவாகும். இதன் காரணமாக பணத்தை காரணமாக வைத்து கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வரும். நாம தான் முன்கூட்டியே சொல்லிடுறோம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? அதனால ரைட், நேரம் வேலை செய்து ஓகே நீ பேசு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேக்கா நழுவிக்க வேண்டியதுதான். சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு பெருசா லாபம்லாம் இந்த வாரம் ஒன்றும் இல்லை. சராசரியா அது பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்கும். நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. தொழில்ல சக ஊழியர்களோ தொழில் சார்ந்த நபர்களோ இந்த வாரம் அவர்களுடைய ஆதரவு, உதவி, ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இது ஒரு செலப்பை உங்களுக்கு தரும், வருத்தத்தை தரதான் செய்யும். நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம். இதை நீங்க சமாளிச்சுக்குவீங்க. அதனால ஒன்றும் இல்லை. நீங்க ஒன் மேன் ஆர்மி மாதிரி. சக ஊழியர்கள் இடத்துல வேலை பார்க்குற ஆளுங்கள்கிட்ட வாக்குவாதத்துல தயவு செய்து ஈடுபட்டுறாதீங்க. இதவே சாக்கா வச்சுக்கிட்டு வேலைக்கு வராம, வேலை செய்யாம ஒட்டு மொத்தமும் உங்க தலைமையில விழுந்துரும். அதனால சக ஊழியர்களிடம் நீண்ட வாக்குவாதங்கள் இந்த வாரம் வழியினாக திணிக்கப்படும். முடிந்தளவு விலகி விடுங்கள், தப்பித்துக் கொள்வீர்கள்.